வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமா தேவைக்கால இணைஞ்சிட்டாரு. இந்த விஷயம் அதிமுகக்கு என்ன மாதிரியான நெருக்கடியை உருவாக்கும்? எடப்பாடி பழனிசாமி இல்ல மற்ற அதிமுக தலைவர்களுக்கு ஒரு பதட்டம் உருவாயிருக்கா? மற்ற தலைவர்களுக்கு பதட்டம் வந்திருக்காது, வருத்தப்படுவாங்க. செங்கோட்டையன் பாரி ஒரு மூத்த தலைவர் இப்படி போறாருன்றது எடப்பாடியை தவிர அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு நிமிஷம் வருத்தப்பட தான் செய்வாங்க. தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் யாரையாவது பிடிக்காமல் இருந்தால் அந்த தனிநபர்கள் எல்லாம் தவிர்த்துடுங்க. பொதுவாக அதிமுக முக்கிய நிர்வாகிகளுக்கு இது சந்தோஷமான செய்தி அல்ல. சரி, அதிமுக இதோட அவ்வளோதானா, நாளைக்கே தொடங்கிடுமா அழிவு, என்ன சார் அப்படிலாம் இல்லை. வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு இம்பேக்டை இந்த சம்பவம் நிகழ்த்த தான் போகுது. ஏன்னா செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு, சரி நான் அப்படியே ஈரோடு கிளம்புறேங்க அப்படின்னு விஜய்கிட்ட டாட்டா காமிச்சு கிளம்பி உட்கார மாட்டார். அவர் தன்னுடைய வேலை இனிமேல் தான் தொடங்கவே போவார். அதிமுகவில் தன் பேச்சை கேட்கிறவர்கள், தன்னை நம்பி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, வாங்க இங்கே செயல்படலாம், அங்கே அந்த கட்சி இனிமேல் ஒன்றும் சரி வராது, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி சரி வராது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லி மேலும் பல பிரபலங்களை அவர் இழுப்பார் இல்லையா. இதுதான் இந்த நேரடியா இல்லாம மறைமுகமான ஒரு இம்பாக்டை அதிமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தும் நான் சொன்னேன். தொண்டர்களும் வருத்தப்படுவாங்க, தலைவர்கள்னு நான் சொன்னேன். தொண்டர்கள் நிஜமாகவே வேதனைப்படுவான். இந்த கட்சி இப்படி அழிஞ்சிட்டு இருக்கு, செங்கோட்டையன் போனாலும் கட்சி அழிஞ்சிருவோம் அப்படி இல்லை. இது மாதிரி போய்கிட்டே இருந்தா ஒரு நபர் போனாலும் அது எந்த இயக்கத்துக்கும் அது இழப்பு தானே சார். இது எடப்பாடி இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாருங்கிற வேதனை இருக்கு. இந்த வேதனை தான் மதுரை மாநாட்டில், 2வது மாநாட்டில் விஜய் சொல்லி காமிச்சது. வெளிப்படையாகவே அதிமுக தொண்டர்களை நோக்கி அவர் வலை வீசினார். உங்களுக்கு நான் இருக்கிறேன், எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு தூண்டில போட்டார் இல்லையா. இப்போ செங்கோட்டையன் மாதிரி அந்த எம்ஜிஆராலேயே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரபலத்தை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்ட போது விஜய் சொன்னது ஒரு வெறும் வெற்று வார்த்தை அல்ல, அதற்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளி. அல்லது நிஜமாகவே ஒரு மனசுல எம்ஜிஆர் மீது, எம்ஜிஆருடைய தொண்டர்கள் மீது அவருக்கு ஒரு அபிமானம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிங்கை தான் இந்த மாதிரியான அனுமதிகள். அவருக்கு உடனே ஒரு பொறுப்பை கொடுக்கறது, இது எல்லாமே. இன்னும் அவருக்கு உரிய சுதந்திரத்தையும் கொடுத்தாங்கன்னா அரசியல் மயப்படுத்துறதுல தாவேக்காவை செங்கோட்டையனுடைய பங்கு பிரதானமா இருக்கும். அதற்கான சுதந்திரம் அவருக்கு இருக்கணும். சும்மா நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தனால அது ஆயிடாது. அது ஒரு நீண்டகால பயணம். ஒண்ணுமே புரியலைன்னு சொன்னவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற இடத்துல அந்த அனுபவத்தை நிறையவே வைத்திருக்கிற செங்கோட்டையன் போய் சேர்ந்தது அந்த இயக்கத்துக்கு பலம். அதிமுகவுக்கு ஒரு நீண்ட காலத்துல பார்த்தோம்னா அதனுடைய சரிவுக்கான தொடக்கம்னு சொல்லலாம். நாளைக்கே சரிஞ்சு விழுந்துருலாம் நான் சொல்லலை. இந்த மாதிரி வெளியே போய்கிட்டே இருந்தா, போகிறத அனுமதிச்சா, நீக்கிக்கிட்டே இருந்தா இந்த கட்சி என்ன கதியாகும்னு கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாவது அதிமுகவுக்கு நல்லதல்ல. இப்போ செங்கோட்டையன் ஒருவேளை திமுகவுக்கு போயிருந்தா அது 10ஓட 11 பார்க்கப்பட்டிருக்கும். ஆனா தேவைக்காவை நோக்கி போகும்போது அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துறாதா? அது பல பேருக்கு பல பார்வை இருக்கலாம். நான் என்ன பாக்குறேன்னு தான் நான் சொல்றேன். வளர்ந்து வருகிற கட்சிக்கு அரசியல் அனுபவம் மிக்க மிக மூத்த அரசியல்வாதியினுடைய வருகை, விஜயகாந்துக்கு எப்படி பண்ருட்டியாருடைய அந்த ஒரு இருப்பே ஒரு பலத்தை கொடுத்ததோ, ஒரு இமேஜை கொடுத்ததோ, அதுபோல விஜயனுடைய கட்சிக்கு இன்னையிலிருந்து இன்னொரு அர்த்தமுள்ள அடையாளம் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதோட அந்த கட்சி பரிபூர்ணம் ஆயிடுச்சு, இன்னி ஆட்சி தாவைக்காதான் அப்படிலாம் நான் சொல்லலை. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஒரு அரசியல் இயக்கமாக பயணிப்பதற்கே சில தகுதிகள் இருக்குல்ல, அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியாம அந்த இயக்கமே ஒரு தடுமாறி கொண்டிருந்த ஒரு நேரத்துல, எந்த கீரை எங்கன போடுறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அதை அத்து வேறு ஆணி வேறா பிரித்து மேய்கிற அளவுக்கு அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனுடைய வருகை அந்த கட்சிக்கு உதவுங்கிறது ஒரு முதல் பலம். அதிமுகவை இவர் எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த போறார், எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பிரதானமா செங்கோட்டையன் எடுத்தால் அதிமுகவுக்கு எதிரான வேலைகளை அவர் தொய்வின்றி செய்வார் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கொங்கு மண்டலத்துல ஒரு 4 மாவட்டத்துக்கு செங்கோட்டையனை பொறுப்பாளரா நியமிச்சிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது கொங்கு மண்டலத்துல. அந்த முறை அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரிச்சு அதை கொடுத்தது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ 4 மாவட்டத்தை தாண்டி அப்ப திருச்சியில செங்கோட்டையனுடைய அனுபவம் வேண்டாமா அவங்களுக்கு? கிருஷ்ணகிரியிலையும் நம்ம நாகப்பட்டினத்திலையும் கன்னியாகுமரியில திருநெல்வேலியெல்லாம் நான் செங்கோட்டையனுக்கு அறிமுகம் இல்லையா? இல்ல களம் தெரியாதா, பாதைகள் தெரியாதா? அது வெளிப்படையா சொல்லியிருக்க வேண்டியதில்லை. புரியுதுங்களா? ஒரு கௌரவமான ஒரு பதவியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துன்னு சொல்லணும். அது உள்ளூர இருக்கிற ஒரு புகைச்சல் அதிகமாகாமல் பார்ப்பதற்கும் இல்ல புகைச்சல் வருவதை தடுப்பதற்கும் விஜய் செஞ்ச ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துறல, ஒரு 4 மாவட்டத்தை அவருக்கு செல்வாக்கு இருக்கிற அவர் சமுதாயம் நிறைந்த பகுதியை மட்டும் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாரோன்னு எனக்கு தெரியல. மற்றபடி இப்படி ஒரு 4 மாவட்டத்தை மட்டும் பிரிச்சு கொடுக்கறது ஒரு தவறான அணுகுமுறை, தவறான பார்வை. ஆனால்
இது தவறான தொடக்கம் அல்ல. எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவித்த செங்கோட்டையன் ஃபர்ஸ்ட் டிடிவி ஓபிஎஸ் தான் பசுமொன்ல வச்சு சந்திச்சாரு. கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்தாரு. இப்போ டிடிவி கூடயோ ஓபிஎஸ் கூடயோ சேராம சடனா யூட்டன் போட்டு தேவைக்கவை நோக்கி போனதுக்கு பின்னணி என்ன? இல்ல, இன்னைக்கு விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டாருங்கிறனால கடந்த 2 மாசமா செங்கோட்டையனுடைய செயல்பாடுகளை ஜஸ்ட் லைக் தட் மறந்துட முடியாது. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்தா செங்கோட்டையனே மறந்துட்டு இன்னொரு எபிசோட் ஞாபகத்துக்கு வரப்போகுது. இந்த தடுமாற்றமான காலகட்டத்தை அவர் கடந்து வந்தாருன்னு நான் பாக்குறேன். அதை சொல்றதுல நமக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. நான் ஜாதகத்தில் நம்பிக்கையுள்ள ஆளு. கொஞ்சம் நேரம் சரியில்லாத சூழல் தான் அந்த கடந்த 3 மாத காலம் தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா நாம இந்த முடிவு தான் எடுக்க போறோம் அல்லது அதிமுக தொடர போறது இல்லை, தொடர்ற சூழல்ல எடப்பாடி நம்மளை வைக்கல, அவர் நம்மளை பழி வாங்குகிறார், நம்மளை அவமானப்படுத்துறான்னு உள்ளூர தனி மனிதராக செங்கோட்டையனுக்கு நல்லாவே தெரியும்ல. பசுமண்ணுக்கு போனது கூட தேவருக்கு மரியாதை செலுத்துறது நம்ம அரசியல் ரீதியாக கூட பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு 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 பாயிண்டா வேணா அதை பயன்படுத்திட்டு இருக்கலாம். அதிமுகவில் தொடர போறது இல்லை, திமுக சேர்றதுக்கு நம்ம மனசு ஒத்துக்கலைன்னா அந்த பிரஸ் மீட்டையே செங்கோட்டையன் தவிர்த்திருக்கணும். முதல் நாள் வச்சார் இல்லையா, கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையில பொதுச்செயலாளர் இறங்கணும், யார் யாரை ஒருங்கிணைக்கிறது சேர்க்கணும் அவர் முடிவு பண்ணலாம் சொல்லி ஒரு அந்த பிரஸ் மீட்டை செங்கோட்டையன் அவாய்ட் பண்ணிருக்கணும். ஆனா கெட்ட நேரம் அப்படிலாம் நல்ல புத்தியை கொடுக்காது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு தலைவர் ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் இத்தனை தடுமாற்றங்கள் மாறி மாறி பேசினது, என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறது, உள்ளுக்குள்ள மனப்போராட்டம் நடத்தலாம். உலகமே பார்க்குற அளவுக்கு வெளிப்படையா அந்த நாடக காட்சிகளை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காட்சிகளை வெளியில அம்பலப்படுத்தி இருக்க கூடாது. ஒரு நாள் பிரஸ் மீட்ல பிஜேபி சொல்லிதான் அதை செய்யறேன்னு சொன்னார். அப்புறம் 2 நாள் கழிச்சு இல்ல பிஜேபியில எதுவும் சொல்லலைன்னா இந்த தடுமாற்றம் எதுக்கு? ஒரு கவுன்சிலர் கூட இன்னைக்கு தெளிவா பேசுற மனநிலைக்கு வந்துட்டான். பயம் கலந்த ஒரு கட்டுப்பாடு அவனுக்கு வந்துட்ட பிறகு இவ்வளவு பெரிய தலைவர் செங்கோட்டையன் இந்த 2 மாதத்துல இத்தனை முறை மாறி அவருடைய தடுமாற்றத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு பதட்டத்திலும் நான் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லைன்னு சொன்னார் இல்லையா எடப்பாடி, என்னை கட்சியிலிருந்து நீக்கி அன்று இரவு நான் தூங்கலைன்னு சொன்னார்ல, அதை நான் 100% மதிக்கிறேன். அது உண்மையும் கூட இருக்கலாம். அந்த வேதனையில இருக்கிற ஒருத்தரை அதுக்கு மேல நான் காயப்படுத்த விரும்பல. நான் சொல்றேன் இல்லையா, இதுவும் கடந்து போயிடும், அவ்வளவுதான். பட் இந்த தடுமாற்றம், ஏன்னா செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த தலைவர்கள் அவரை பார்க்கிறவங்களுக்கு, அவர் பின்னால் வருகிறவர்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். நான் பொதுவாகவே அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். மீடியாக்களுக்கு எப்படி சொல்லுவோம், நம்ம சில விஷயங்களை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். புதுசாக ஒரு தலைவர் இளம் தலைவர் வர்றாருன்னா அவருக்கு பின்னால் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர் என்ன கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அதே ஒரு தனிநபர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தான் நான் செங்கோட்டையன் இருந்தேன். உங்களுக்கு பின்னால் நிற்கிறவங்களுக்கு நீங்க என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க? கடந்த 3 மாத கால செங்கோட்டையின் வரலாறு என்னைக்காவது ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு பக்கம் இருக்குமோ அந்த பக்கத்தை கிழிச்சு எறியணும் தான் நான் சொல்லுவேன். அத்தனை தடுமாற்றங்கள் இதை வெளியில காமிச்சிருக்க கூடாதுங்கிற எல்லா மனுஷன்கிட்டையும் உள்ளுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அது குடும்பமானாலும், வேலை பார்க்கிற இடமானாலும், அரசியல் ஆனாலும், அரசு அலுவலகமானாலும் ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல. அதை வெளியே காட்டலாமா? தெரிந்தோ தெரியாமலோ செங்கோட்டையன் அதை காட்டிட்டார். அவரும் அதை கடந்து வருவார், நாமளும் அதை கடந்து வந்துடுவோம். செங்கோட்டையன் தேவைக்காக போனது, தேவைக்காக ஒரு பெரிய பலம், அவங்க கட்சியை ஒரு அரசியல் படுத்துறதுக்கு உதவும். அதே டைம் செங்கோட்டையனுக்கு இது ஒரு தெளிவான விஷயமா அமையும் அவரோட எதிர்காலத்துக்கு. அது அவரு தான் கவலைப்படணும், நம்ம எல்லாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அவருக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம், ஏதோ பதவியை கொடுத்தாச்சு போய் நீங்க வீட்டுல போய் வைக்கிறீங்க, சென்னைக்கெல்லாம் வராதிங்க, தலைமை குளத்துல அடிக்கடி வரக்கூடாது, விஜயெல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்காதீங்க, இப்படி எல்லாம் கட்டுப்பாடு போட்டாங்கன்னா 100 செங்கோட்டையன் வந்தாலும் தாவேக்காவை காப்பாற்ற முடியாது. அந்த கட்சி தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றணும், விஜயும் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றணும். ஒரு இயக்கம் இப்படி செயல்படக்கூடாதுன்னு சில பாயிண்ட்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். சும்மா சொல்லி காட்ட வேண்டாம், எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது முதல் நாளே. ஒரு தலைவர் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு விஜய் கிட்ட 1000 உதாரணம் இருக்கு. அந்த சினிமா பிம்பத்துல இருந்து அவர் முதல்ல டோட்டலா வெளியில வரணும். மக்களோட நெருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் கட்சி நிர்வாகிகிட்ட முதல்ல நெருங்கி அவர் சகஜமா உரையாடணும். அதுல செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள்கிட்ட அவர் சகஜமாக உரையாட தவறினால் அல்லது உங்க தரிசனத்தை காட்ட தவறினால் 100 இல்ல 1000 செங்கோட்டையன்கள் வந்தாலும் தாவேக்காவை காப்பாற்ற முடியாது. ஸோ முதல் பெரும் பங்கு விஜய்க்கு தான் இருக்கு. செங்கோட்டையன் ஒரு ஆடட் வேல்யூ, கூடுதல் பலம் தானே தவிர தாவேக்காங்கிறது அந்த அச்சாணிங்கிறது விஜய் தான். அவரை மையப்படுத்திய தனிநபர் கட்சி தான் அது. பெருசா கொள்கைகள்லாம் புதிய கொள்கைகள்லாம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. கொள்கை இருக்கு, புதிய கொள்கைன்னு எதுவும் இல்லை. இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய அது ஓரல் லாங்குவேஜ் ஆனாலும் சரி, பாடி லாங்குவேஜ் ஆனாலும் சரி, இந்த பவுன்சர்கள் கலாச்சாரங்கிற ஒரு கேடுகட்ட இந்த கலாச்சாரமானாலும் சரி, இதெல்லாம் அறவே ஒழிச்சு ஒரு புதிய பாணிக்குள்ள விஜய் வரலைன்னா அடுத்து நாங்க தான் செயின்ட் கோட்டை பிடிக்க போறோம், 67 ஆரம்பிச்சு 77 இப்படி இந்த வரிசையா ஒரு 3 வருஷத்தை போடுறாங்கல்ல, இதெல்லாம் சும்மா அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபிளெக்ஸ் போர்டு வைக்கிறதுக்கு தான் உதவியா இருக்கும். மெட்டீரியலைஸ் ஆகாது, கனவாக தான் முடியும் அதெல்லாம்.
செங்கோட்டையன் ஒரு சீனியர் லீடர், லாங் டைம் பொலிட்டிக்கல் அனுபவம் இருக்கு. ஆனா அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா, மக்கள் செல்வாக்கு அவருக்கு பரவலா உண்டாகுன்னா பெருசா ஸ்டேஜ்ல கூட அவர் பேசி யாரும் பார்த்தது இல்ல. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஒரு களத்துல இறங்கி செயல்பட்டவர், தன்னை அவ்வளவு வெளிக்காட்டிக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்கிற குணம் படைத்தவர் அல்ல செங்கோட்டையன். அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம பெருசா அதை கவலைப்பட வேண்டாம். இன்ச் பை இன்ச்சு சார், அப்ப நாளான்னைக்கு என்ன சார் செங்கோட்டையன் பண்ண போறாரு அப்படிலாம் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு, அவருக்கும் வேற வேலைங்க இருக்கு. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க ரெண்டோட மூவ் அடுத்து என்னவா இருக்கும்? அவங்களும் தேவைக்காவை நோக்கி நகருவாங்களா? இல்ல, செங்கோட்டையனை பேசுற போது அதை கேட்டீங்கன்னா அவங்களும் ஏதோ கட்சியில இணைய போற மாதிரி அர்த்தம் வந்துடும். அவங்க இணையணும்லாம் அவசியம் இல்லை. இயல்பாக இருக்கிற வாய்ப்புல தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதும் ஒரு வாய்ப்பு தான் அவங்களுக்கு. இப்ப தாவேக்கா கூட இப்போ ஓபிஎஸும் டிடிவியும் கூட்டணி வச்சு செங்கோட்டையின் தேவைக்கல இருக்கும்போது ஒரு பாதி அதிமுகவே இங்க வந்துட்ட மாதிரி ஒரு ஆமா, இந்த நிலைமைக்கு யார் காரணம்? தொடக்க புள்ளி யார் வச்சா? எடப்பாடி தானே காரணம். இதை முதல்ல அதிமுக தொண்டர்கள் உணரணும். எடப்பாடிக்கு அருகில் இருக்கிற அந்த மூத்த நிர்வாகிகள் உணரணும். அந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாருன்னா எடப்பாடியும் இதை உணரணும். விஜய் வந்து தொடக்கத்துல இருந்தே எம்ஜிஆர் வாக்குகளை குறி வச்சு அதிமுக வாக்குகளை குறி வச்சுதான் ஒர்க் பண்ணாரு. இப்போ செங்கோட்டையனை தொடர்ந்து பிற அதிமுக தலைவர்கள் அதை நோக்கி போவாங்களா? அந்த ஓட்டை அவர் பெருசா கேப்சர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஆரம்பத்தில இருந்தே அதிமுக குறி வச்செல்லாம் அவர் அரசியல் பண்ணல. மதுரை மாநாட்டுல தான் கொஞ்சம் வெளிப்படையா வச்சார். திமுகவுக்கு எதிரான அந்த விமர்சனங்களை தான் ஒரு மேடையிலேயே அவர் கூர்மைப்படுத்திட்டே போறார், அதிகப்படுத்திக்கிட்டே போறார். குறி வச்சது அப்படின்னு சொன்னா கூடுதலாக அல்லது குறிப்பாக குறி வச்சது அதிமுக தொண்டர்கள் தான். அது மதுரை மாநாட்டுக்கு பிறகுதான். செங்கோட்டையனுடைய வருகை அந்த அதிமுக வாக்கு வங்கி மேலும் பலவீனப்படுத்த உதவும், தாவேக்காவுக்கு சாதகமாக. இப்ப தாவேக்கால ஜாயின் பண்றதுக்கு முன்னக்கூட்டி வந்து குருமூர்த்தியை போய் செங்கோட்டையன் சந்திச்சிருக்காரு. துக்ளக் ரமேஷ் வந்து இதை பத்தி பேசும்போது தாவேக்கால ஜாயின் பண்றது வரவேற்கத்தக்கது, நிறைய தொகுதிகளில் வந்து அதிமுகவோட தாவேக்கா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அங்க போனதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குதா? அது சொல்றதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை. அவர் வெளிப்படையாவே போய் நம்மளை போன்றவர்கள்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெல்லிக்கு போய் வெளிப்படையா போய் பார்த்தவர் தான் நிர்மலா சீதாராமனை, மேலும் சில முக்கிய பிஜேபி தலைவர்களை பார்த்தவர் தான் செங்கோட்டையன். அந்த பட்டியல்ல ஒரு ஆள் தான் குருமூர்த்தியா இருப்பாரே தவிர, அப்படிலாம் பார்த்ததுனால இவர் பிஜேபி பின்னாடி இருக்குமாலாம் எனக்கு சொல்ல தெரியல. அப்படின்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜி? யாருக்கு பிரயோஜனப்படுற ஸ்ட்ராட்டஜி அது? நீங்க என்டிஏன்னு ஒண்ணு அமைச்சு உங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர் எடப்பாடின்னு அறிவிச்ச பிறகு விஜய் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சிறப்பு தீர்மானம் போட்டு ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் அனுப்புறதுனால என்ன ஸ்ட்ராட்டஜி? அது என்ன பிஜேபிக்கு பலன் அளிக்க போகுது? இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையனுடைய எபிசோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பிஜேபியை நோக்கி பயணிக்க விரும்புகிற ஒரு தனிநபருக்கும் ஒரு எச்சரிக்கை பாடத்தை தான் கொடுத்துருக்கு. எடுத்த எடுப்புலையோ அல்லது அவ்வளவு சுலபத்துல பிஜேபியை நம்பி எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற பாடத்தை தான் செங்கோட்டையன் மூலமாக பிஜேபி நமக்கு உணர்த்தி இருக்கு. ஏன்னா இந்த இக்கட்டான நேரத்துல செங்கோட்டையனுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை, ஆறுதலை, அந்த கை தூக்கி விடுற மாதிரியான ஒரு காட்சியை கூட பிஜேபி செய்யல. அரசியல்வாதிகள் உஷாரா இருக்கணும் பிஜேபி கிட்ட. இப்ப டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஈவன் செங்கோட்டையன் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு கட்டத்துல பிஜேபியை ரொம்ப பிலீவ் பண்ணியே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துல பிஜேபி என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுப்பாங்க? இல்ல, இருந்து அதனுடைய கசப்பான அனுபவம் ஓபிஎஸ் முழுமையா அனுபவிச்சார். அப்படி ஒரு அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியே தினகரன் உஷாராயிட்டார். அவங்க வெளியே போன பிறகு இனிமேல் பிஜேபி பத்தி அவங்களோட தொடர்படுத்தி பேசல அர்த்தம் இல்லை. பிஜேபியோடய இப்போது பயணிக்கிற எடப்பாடின்னு தான் அதுல உஷாரா இருக்கணும். இல்ல, பிஜேபி மறுபடியும் இவங்களை எதுவும் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ண எப்ப சார் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சா? நாமினேஷன் ஃபைல் பண்ணி முடிச்ச பிறகா? நானும் அதை 100 தடவை சொன்னவன் தான். அந்த நேரத்தை பிஜேபி தவற விட்டு விட்டது. இனிமேல் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு முழு பலன் அளிக்குமாங்கல எனக்கு சந்தேகம் இருக்கு. அண்ட் தாவேகா வெஸ் ஏடிஎம்கே கூட்டணி அமையுங்கிறதும் ஒரு தொடர் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையன் நீங்க போனதுனால அந்த இது முடிவுக்கு வந்துட்டதான் நம்ம புரிஞ்சுக்கலாமா? வெளிப்படையா பார்த்தா இருந்த கடைசி கதவு மூடிடுச்சுன்னு எடுத்துக்கிடலாம். மதுரை மாநாட்டிலேயே சரி, அதுக்கப்புறம் நடந்த சிறப்பு செயற்குழுல சிறப்பு தீர்மானம் போட்டதுலையும் சரி, விஜய் தனி அணி அமைக்க போறாங்கிறது அந்த கட்சி தெளிவா சொல்லிடுச்சு. இல்லப்பா அதெல்லாம் கடைசி நேரத்தில் டிசம்பர் வாக்குல அவரை கட் பண்ணிட்டு இவர் வந்துருவாரு, இல்ல பிஜேபி இருந்தாலும் கூட விஜய் வந்துருவாருலாம் சொன்னதுக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கு. ஆனாலும் இது அரசியல், வெட்கம் கெட்ட களம் இது. அரசியல்ங்கிறது யாருக்கும் வெட்கமும் கிடையாது, எதுவும் நடக்கலாம். ஆனால் இத்தனை லட்சம் பேரை இப்போதைக்கு தன் பின்னால் வைத்திருக்கிற ஒரு தலைவர் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற விஜய் சொல்ற வார்த்தையை நம்ம நம்பணும். அந்த கட்சி போட்டிருக்கிற சிறப்பு தீர்மானத்தை கொஞ்சமாவது நம்ம மதிக்கணும். ஒரு பத்திரிகையாளர் பார்வையில நான் சொல்றேன், எங்கள் தலைமையில் அணின்னு சொன்ன பிறகு அதிமுக சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவுன்னு சொல்லலாம். நடக்கவே நடக்காதெல்லாம் நம்பி எல்லாம் நான் சத்தியம் பண்ண மாட்டேன். பல விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.